வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் மேக்கப் ஆர்கனைசர்ஸ் ஹால் மாதிரி பார்க்க போறோம். அதோட சேர்த்து கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸ், கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது மேக்கப் ஆர்கனைசர்ஸ், அதை தான் காட்டணும்னு நினைச்சேன். இப்போ வந்து ரீசெண்டா நம்ம மேக்கப் வேனிட்டி இது வாங்கியிருக்கோம். இதுக்குள்ள வந்து அடிக்க வைக்கிறதுக்கு மேக்கப் ஆர்கனைசர்ஸ், வேனிட்டி விட ஆர்கனைசர்ஸ்க்கு செலவாயிரும் போல. இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன் இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கணும், கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டல். இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வாட்டி என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ that with the delay, let's get into the video. It was reckless and we owned it. I can see. So அதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் என்ன கலர்னு சொல்லிடுறேன். நான் வந்து இன்னைக்கு இது வந்து எல்ஃபோட லிக்விட் லிப்ஸ்டிக் ரெட் விக்சன் அப்படின்ற ஷேட். இதை தான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிரர். இது வந்து வேனிட்டிக்கு மேலே இருக்கிறதுக்காக எடுத்திருந்தேன். இது வந்து 499 rupees தான். இது நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நடுவுல கண்ணாடி வருது, சுத்தி வந்து பிளாஸ்டிக் வருது. அப்படியே அந்த கோல்டன் மெட்டல் ஃப்ரேம் வச்சிருக்க மாதிரி. பின்னாடி வந்து வெல்வெட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம கீழே வைக்கும் போது இடம் ஸ்கிராச் ஆகக்கூடாது, பார்த்து இருக்கணும். அண்ட் இதுவும் வலிக்கி விழுந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக. இதுல வந்து இந்த மாதிரி கண்ணாடி இருக்கிறது வந்து ரொம்ப எஸ்தெட்டிக்கா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இதுல ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா, என்னோட வாட்ச் வந்து இதுல அப்படியே வச்சிருந்தேன். நான் இங்க வச்சு நல்லாதான் இருக்கு. பட் இதுல என்னன்னா, இந்த கோல்டன் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வந்து அங்கங்க அவங்க ஒட்டின க்ளூவோட கலரா இல்லைன்னா அது வந்து துரு பிடிச்சிருச்சா அப்படின்னு தெரியல. பட் அது அங்கங்க பிளாக்கா தெரியுது. பட் ஆனா இதை நீங்க இப்படி தூரமா பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகா பிரிட்டியா இருக்கு. கிட்ட உத்து பார்க்கும் போதுதான் அந்த இதெல்லாம் தெரியுது. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம். இதுல வந்து நிறைய சைசஸ் இருக்கு. அண்ட் அந்த பென் வைக்கிற மாதிரியும் இருக்கு. டிஃப்ரெண்டா ஒரு ஆர்கனைசர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இதுதான் இருக்குல்லே கம்மின்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட, 499. மத்ததெல்லாம் கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருந்தது. இது ஆக்சுவலி நான் வந்து எதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன்னா, இங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. நான் அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பேன், இங்க ஒரு இது ஃபுல் மிரர் வச்சு வைக்கணும் அப்படின்னு. அதுக்குள்ள ப்ராடக்ட் வந்து வைப்பேன்ல, ஏதாவது இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் அந்த மாதிரி வைக்கும் போது. இப்போ இதுக்கு வந்து அக்ரிலிக் ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்றேன். அது வந்து ஓபன் பண்ணா அழகா தெரியணுமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன். ட்ரெஸ்ஸர் வந்து வாங்க முடியல என்னால. அட்லீஸ்ட் ஏதாச்சும் வாங்கிக்கலாம் 500 ரூபாய்க்கு அப்படின்னு இதை வாங்கியாச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம். அடுத்தது வந்து இந்த இதுதான், இது அக்ரிலிக் ஆர்கனைசர். இது பாத்தீங்கன்னா நம்ம காம்பாக்ட் பவுடர், பிளஷ், ஹைலைட்டர் அதெல்லாம் வந்து இப்படி லைனா வச்சுக்கிறதுக்கு. இதுல என்னன்னா, மேக்கோட காம்பாக்ட் பவுடர் உள்ள பத்தல, நைக்காவோட டூவோ இது இருக்கு இல்லையா, அதுவும் உள்ள பத்தல, கன்சீலர் பேலட்ஸ் எதுவுமே பத்தல. மத்தபடி உங்களுக்கு குட்டி குட்டி அந்த பிளஷ், ஹைலைட்டர் அதெல்லாம் வந்து உள்ள பத்துது. அண்ட் இந்த மாதிரி லூஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதுவும் பத்தல. இந்த மாதிரி நம்ம லைனா அடிக்கலாம். இதுல வந்து 8 ஸ்லாட்ஸ் இருக்கு. இதை வந்து நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளஷ், ஹைலைட்டர், காம்பாக்ட் போட்டு தனித்தனியா வைக்கிறதுக்காக இப்படி எடுத்திருந்தேன். நான் மினிசோல ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசர் மாதிரி வச்சிருந்தேன். அது வந்து இப்ப பத்தல வைக்கிறதுக்கு, லைக் பிளஷ் நிறைய ஆயிடுச்சு. அதனால இது வாங்கினேன். இப்போ இது ஒண்ணுதான் வாங்கியிருக்கேன். பிளஷுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஒண்ணு வாங்கி சைஸ் எல்லாம் பத்துதா என்ன ஏது அப்படின்னு பாத்துக்கலாம்னு இது ஒண்ணு வாங்கினேன். எல்லாமே ரிசர்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து இதுல இன்னும் 2 வாங்கணும். இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு, நல்லா திக்கா இருக்கு. வரும்போது எந்த ஒரு ஸ்கிராச் எதுவுமே ஆகல, டேமேஜ் இல்லாம பக்காவா வந்துருச்சு ப்ராடக்ட். இதுதான் அடுத்தது. லிப்ஸ்டிக் ஹோல்டர் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 125 rupees என்னமோ தான். அண்ட் ஷிப்பிங் தனியா. இது வந்து 2 வாங்கியிருந்தேன். இன்னொன்னுல இந்த மாதிரி லிப்ஸ்டிக் ஃபுல்லா இருக்கு. இதுதான். இதுல வந்து ஆக்சுவலி நான் எதுக்கு வாங்கினேன்னா, இது ஏன் இதுல இருக்குன்னு தெரியல, ஃபுல்லா புல்லட் லிப்ஸ்டிக் வைக்கிறதுக்காக வாங்கினேன். இன்னொன்னு லிக்விட் லிப்ஸ்டிக். இதுதான் அந்த ப்ராடக்ட். இதே லிப்ஸ்டிக் ஹோல்டர் வந்து உங்களுக்கு 499, 399 சேல் ஆகுது. பட் ஆனா இதுலதான் இருக்குல்ல கம்மியா இருக்கு இந்த செல்லர் கிட்ட. சோ அதனால இவங்க கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்கு, எந்த ஒரு டேமேஜும் இல்ல. இதுல வந்து உங்களுக்கு 24 லிப்ஸ்டிக்ஸ் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஐஷேடோ பேலட்டை எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னே எனக்கு தெரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்க்ல வைக்கும் போது சும்மா அடிக்க வச்சிருந்த புக்கு மாதிரி. இப்போ வந்து அந்த மாதிரி வைக்க முடியல, ஒன்னு எடுத்தா ஒன்னு விழுது அந்த மாதிரி இருந்தது. சோ என்ன பண்ணனா, இந்த மாதிரி ஹோல்டர் வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஷர்மா பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற பிராண்ட் கிட்ட இருந்து. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது வந்து குட்டி ஐஷேடோ பேலட்ஸ் வைக்கிறதுக்காக. இது இந்த ஹுடா பியூட்டியோட ஐஷேடோ பேலட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த மாதிரி எஸ்எஃப்ஆர் பேலட்
இந்த மாதிரி சைஸ்ல இருக்கிற பேலட்ஸ்க்கு இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதுல வந்து நீங்க டோட்டலா 8 பேலட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதுல என்னன்னா ஒன்னொன்னுத்துக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கேப் வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இது என்ன பேலட் அப்படின்றது ஃப்ரண்ட்ல தெரியும், கிளியரா இருக்கும், எடுத்து யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நம்ம வந்து ரொம்ப கசமுசன்னு போட்டு வச்சிருந்தோம்னா ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணவே தோணாது, எங்க இருக்கு எது இருக்குன்னே தெரியாது. இதுலயே வந்து நம்ம கிட்ட சின்ன பேலட்டோட பெரிய பேலட் தான் அதிகமா இருக்கு. அதுலயே வந்து லார்ஜ் எடுத்திருந்தேன். இது வந்து ஃபேஸ் பேலட்ஸ் அந்த மாதிரி பேலட்டுக்குலாம் இது செட் ஆகும். இதுலயும் 8 ஸ்லாட்ஸ் தான் இருக்கு. சேம் பிராண்ட் ஷர்மா பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். ஐ திங்க் இது 799, இது 899 நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆர்கனைசர்ஸ் இவ்வளோ வாங்கணுமா அப்படின்ட்டு. பட் நான் வந்து ரொம்ப காலமா இந்த டெஸ்க் நான் ஆர்கனைஸ் பண்ணும் போதே தேடிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஐஷோட பேலட்டுக்கு. கிடைக்கல. இப்ப ரீசெண்டா தான் இதை கண்டுபிடிச்சேன். அதனால வந்து ஓகே ஃபைன்னு எடுத்துட்டேன். இப்போ வாங்கின அப்புறம் தான் தெரியுது இது இன்னும் எனக்கு 4 தேவை அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் வந்து அமைதியா மூடிட்டு இருக்கேன். இன்னும் 4னா நான் எங்க போவேன் எப்பா அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் அடுத்த ஐட்டம். ஐ திங்க் ஆர்கனைசர்ஸ் எல்லாமே டன். அடுத்த ரேண்டம் ஐட்டமுக்கு போகலாம். ஒரு ப்ரஷ் கிளீனர் இது வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி விரல்ல மாட்டிக்கலாம். நம்ம சோப்பு இதுலலாம் டிப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி கையில தேய்ப்பேன். அதுக்கு பதிலாக நீங்க இதுல தேய்ச்சிக்கலாம். இது ஆக்சுவலி நான் நைக்கால முந்தி வாங்கி வச்சிருந்தேன், அதை காணும். அதனால நான் வந்து திருப்பி வாங்கினேன். இது வந்து 99 ருபீஸ் தான். கண்டிப்பா யூஸ் ஆகும் உங்களுக்கு. லைக் நீங்க ப்ரஷஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னா ப்ரஷஸ் ஆப்வியஸா நம்ம கல்வி ஆகணும், அதுக்காக இது தேவை தேவை தேவை. இன்னொன்னு வந்து ப்ரஷ் கிளீனர் சோப்பு, கிளென்சிங் சோப் மாதிரி வாங்கியிருந்தேன். அது வந்து கடைசி வரைக்கும் அந்த செல்லர் ஷிப்பே பண்ணல, அதனால நான் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த வாட்டி ரொம்ப வியர்டா அமேசான்ல வந்து நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் கேன்சல் ஆகிட்டே இருந்தது. மேபி நான் வந்து ரொம்ப வாங்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. அவங்க வாட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 2 நாள் அப்புறம் அது ஷிப் ஆயிடும், பாதி வெளியில வந்துட்டு இருக்கும், கேன்சல் அப்படின்னு வந்துடும். கஸ்டமர் சப்போர்ட்ல ரீச் அவுட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிருக்கலாம், உங்களுக்கு எதுவும் இன்கன்வீனியன்ஸ் வரக்கூடாதுன்னு கேன்சல் ஆயிருக்கும். எஸ், சாரி, நீங்க போய் இன்னொரு வாட்டி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இந்த ஆர்கனைசரை நான் 4 வாட்டி ஆர்டர் பண்ணேன், கேன்சல் ஆயிட்டே இருந்தது. லைக் சென்னை வரைக்கும் வந்துருச்சு, அப்புறம் கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. பட் ஆனா இது எனக்கு வேணுமே, கண்டிப்பா வேணுமே அப்படின்னு லாஸ்ட் வாட்டி ஆர்டர் பண்ணும்போது தான் கிடைச்சது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷிப்பிங் கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வருது. அடுத்து என்ன ப்ராடக்ட்? அடுத்து வந்து இந்த ஐஷேடோ, சிங்கிள் ஐஷேடோ வாங்கியிருந்தேன். இது வந்து சார்மசி மிலானோ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து. இந்த வாட்டி தான் பார்த்தேன் நான், புதுசா இருந்தது. பிரைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது வந்து ஸ்டார் பாம் ஐஷேடோ அப்படின்ட்டு, அதுதான் ஷேட் நேமே நினைக்கிறேன், தெரியல. சிங்கிள் ஐஷேடோ. இது அந்த போட்டோல வந்து வேற லெவலா இருந்தது, அதனால எடுத்தேன். இத்தினோண்டு தான் ப்ராடக்ட். இப்படிதான் இருக்கு பேக்கேஜிங். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. நான் வந்து பிரைட்ஸுக்குலாம் வந்து அந்த கிளிட்டர் ஐ போட்டாதான் நம்ம வந்து லைட்ஸ் போட்டோஸ்லாம் எடுக்கும்போது அழகா தெரியும். அதனால எனக்கு அந்த ஐ லுக்லாம் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பார்த்தேன். இது நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் கார்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதா? ஒரு டுவல் ஷிஃப்ட் மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு வெட் ஃபினிஷ் அது கொடுக்குது. டுவல் ஃபினிஷ்ல வந்து உங்களுக்கு கிரீன் கலரும் தெரியுது, ப்ளூ கலர் தெரியுது, எல்லா கலரும் தெரியுது. கொடுத்த கலர்ஸ் எல்லாத்துலயும் மோஸ்ட்லி இந்த கிரீன் ஷிஃப்ட் இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கலர் ட்ரை பண்ணலாம்னு வாங்கினேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனா செம்மையா இருக்கு. கண்ணுக்கு மேல போட்டீங்கன்னா லைட்டா எடுத்து வெறும் இதை மட்டும் போட்டீங்கன்னாலும் அது அழகா கிளிட்டரியா சூப்பரா இருக்கும். இது வந்து ஆப்வியஸா நான் எனக்குன்னு எடுக்கல. எனக்குன்னு எடுத்தா இந்த ப்ளூ ஹெவன், ஸ்விஸ் பியூட்டி மாதிரி 100 ரூபாய் 200 ரூபாய் ப்ராடக்ட் தான் வாங்குவேன். இது பிரைட்ஸ்க்காக வாங்கினது. அடுத்தது வந்து லிப்ஸ்டிக் போலாம். இந்த வாட்டி வந்து இன்னொரு லாக்மே ஃபார்எவர் மேட் கலர் ட்ரை பண்ணலாம்னு வாங்கினேன். இந்த ஷேட் வந்து கோரல் சென்ஸ். கோரலி ஷேட்ஸ் என்கிட்ட நிறையவே கிடையாது, அதனால இதை எடுத்தேன். இதுதான் அந்த ஷேட். ஏன்னா எனக்கு இதோட ஃபார்ம்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், உங்களுக்கு ஹெவியா இருக்காது, லிப்ஸ்ல போட்டதே தெரியாது. அதனாலதான் இது. அண்ட் இது ரொம்ப அஃபோர்டபுள் கூட. இதை நீங்க இன்னும் ட்ரை பண்ணல, இன்னும் இதை நீங்க வந்து வாங்கி பாக்கலன்னா கண்டிப்பா ஒரே ஒரு ஷேடு மட்டுமாச்சு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. அண்ட் இதுவும் வந்து இந்த மாதிரி ஒல்லியா குட்டியா காம்பாக்டா இருக்கு பாருங்க, ஈஸியா இருக்கும் டிராவல் பண்றதுக்கும். அடுத்தது வந்து சுகர்ல இருந்து ஒரே ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருந்தேன், அதுக்கு தான் இவ்வளோ கிரேட்டப்பா. ரீசெண்டா ஒரு வீடியோல வந்து ரொம்ப நாள் அப்புறம் சுகரோட நத்திங் எல்ஸ் மேட்டர் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதை யூஸ் பண்ணோன்னே எனக்கு திருப்பி ஆசை வந்துருச்சு அந்த ரேஞ்ச்ல. திருப்பி அடுத்த கலர் வாங்கியிருந்தேன். இதோட ஷேடு நியூட் வைப்ஸ் அப்படின்ட்டு, சரியான ஒரு நியூட் கலர். இதான் அந்த ஷேட். பிங்கிஷ் பலமிஷ் நியூட்.
கரெக்ட் மாவ் நியூட். இது சூப்பரா இருக்கு. இது ஆக்சுவலி டஸ்கியா இருக்கிறவங்களுக்கும் நீங்க வந்து செட் ஆகும். நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் என்ன, நீங்க வந்து லிப்ஸ் லைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் இருக்கு இல்லையா, ப்ரௌன் கலர், பிளம் கலர், பிங்க் கலர் எதா இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் எடுத்துட்டு லிப்ஸ் ஃபுல்லா இதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து இந்த ஷேட் நீங்க போட்டீங்கன்னா அழகா இருக்கும். சூப்பரா இருக்கு இது. இதோட ஃபார்ம்லாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்ப்ளீட் பவுடர் மேட்டா இருக்கும். லிப்ஸ்லயும் ரொம்ப அழகா ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஹெவியா இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும் அதோட ஃபீலே. லாஸ்ட் ஐட்டம், ஐ திங்க் லாஸ்ட் ஐட்டம். ஆமா லாஸ்ட் முடிச்சிட்டோம். வாட் 15 minutes தான். 15 மினிட்ஸ்க்கு எடுத்திருக்கேன். பட் ஆனால் இது எடிட் பண்ணா எவ்வளோ லென்த்தா வரும் அப்படின்றதே எனக்கு தெரியல. ஹால் வீடியோ ஷார்ட்டா இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்து வந்து இன்னொன்று நான் என்ன சொல்லணும், ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, இது வந்து பிளான்ட் இல்லை. இப்போ நான் வந்து சடனாக யோசிச்சேன் இதை இப்பயே சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றதுக்கு நம்மளுக்கு 900 தான் தேவை. ஸோ அதனால நான் வந்து இப்பவே காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி கிவ் அவேக்கு வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் சேர்த்து வச்சிருந்தேன். இந்த பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருக்குன்னா அந்த கெட் ஒன் ஃப்ரீயை வந்து அப்படியே பிரிக்காம வச்சிருக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு லம்பா ப்ராடக்ட் வாங்கினா ஃப்ரீயா லிப்ஸ்டிக்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அப்படியே வச்சிருப்பேன். ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கி கிவ் அவேல போட முடியாது அப்படின்னு இப்படியாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சேர்த்து வச்சேன். அப்படி சேர்த்து வச்சு என்னாச்சுன்னா ஒரு 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தது ப்ராடக்ட். அப்போ வந்து யோசிச்சேன், என்னடா இது கொஞ்ச நாளா நம்ம ஒரு ஃபியூ மந்த்ஸா நான் வந்து அதை சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். கொடுத்த அப்புறம் ஒரு மாதிரி பழைய ப்ராடக்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தோணக்கூடாது. அது ஆக்சுவலி பழைய ப்ராடக்ட்லாம் இல்லை, எக்ஸ்பைரிக்கும் இன்னும் நிறைய மாசம் இருக்கு. நிறைய மாசம் விட வருஷ கணக்கெல்லாம் இருக்கு. பட் ஆனாலும் எனக்கு வந்து சேர்த்து வச்சு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆச்சே அப்படின்றது உள்ள இருந்தது. அதனால எனக்கு வந்து அது கொடுக்க தோணல. அதனால தான் நான் 25,000க்கும் கிவ் அவே எதுவுமே கொடுக்கல. ஓகே 30,000க்கு பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ 30,000க்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. நான் லாஸ்ட் டைம் 5,000க்கு ஒரு கிவ் அவே வச்சிருந்தேன். அதுல ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணேன். அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் கொடுத்தேன். ஸோ இந்த வாட்டி வந்து மேபி 10 to 15 செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னா அந்த அளவுக்கு வந்து டபுள் சேர்த்து வைக்கணும். அதை நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். இன்னொன்று என்னன்னா என்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம். இப்போ மேக்கப் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மோஸ்ட்லி என் சேனல் வந்து மேக்கப் ரிலேட்டட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால நான் வந்து மேக்கப்பே கொடுக்கலாம் தான் ஃபர்ஸ்ட் கிவ்வே வச்சேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சில பேருக்கு அந்த லிப்ஸ்டிக் டோன் செட் ஆகும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. ஒரு சில பேருக்கு அந்த டோனர் கரெக்டா இருக்கும், ஒரு சில ஸ்கின் டைப்க்கு அது செட் ஆகாது. இந்த மாதிரி ஹேர் கேர், ஸ்கின் கேர், மேக்கப்ல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்தது. ஸோ அதனால ஓகே அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடலாம், கிவ் அவேக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்பதான் வந்து நான் யோசிச்சேன், என்னோட நெக்லஸ் குட்டி குட்டி பெண்டன்ஸ்லாம் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை தான் வந்து நான் இந்த வாட்டி கிவ் அவேல கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். லைக் அந்த குட்டி குட்டி கியூட்டா இருக்கிற பெண்டன்ட்லாம் நான் போட்டிருப்பேன் இல்லையா. ஒரு வாட்டியும் நீங்க கேட்பீங்க எங்க வாங்குனீங்க செலக்டிவா எடுத்து அழகா கியூட்டா இருக்கிற டிசைனா பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா. இன்னொன்னு வந்து அது வந்து நான் யோசிச்சேன், பெண்டன்ட்லாம் வந்து பேக் பண்ண அப்புறம் இந்த சைஸ்ல வந்துடும், ஓகேவா, இந்த சைஸ்ல ஓகேவா கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு இதாயிருச்சு இருக்கு. ஸோ அதனால நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு மினிமலிஸ்டிக் நெக்லஸ் பெண்டன்ஸ்லாம் வந்து ஓகேவா கிவ் அவேக்கு. நீங்க இப்படின்னீங்கன்னா அதை வந்து நான் கண்டினியூ பண்றேன். இல்லைன்னா நான் இன்னும் ஒரு மாசம் உட்காந்து யோசிக்கணும். நான் என்ன யோசிப்பேன்னு தெரியல. கொடுக்குற சைஸ் பொறுத்து இல்ல, கொடுக்குற அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு. பட் ஆனாலும் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசா கொடுக்கணும்னு ஆசையா இருந்தது. பட் ஆனா இது இல்லை. ஸோ ஓகேவா உங்களுக்கு எல்லாருமே வந்து நெக்லஸ், ஐ ஹோப் எல்லாரும் இந்த மாதிரி பெண்டன்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ இது கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிவ்வே நான் வந்து இன்ஸ்டாலையும் யூடியூப்லயும் ரெண்டுத்துலயும் சேர்த்து நான் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பெண்டன்ட்டுக்கு எஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்பவே நான் ஆர்டர் போட்டாதான் வந்துடும். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சினா வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் கமெண்ட்ஸ்ல மறக்காம ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிருங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Bye.